ஹாய், நான் ரோகன். நம்ம வாழ்க்கையில் நிறைய ஆசைகள் நமக்கு இருக்கும். நம்ம இதை பண்ணணும், நம்ம அதை பண்ணணும், இப்படி பண்ணணும், அந்த மாதிரி நிறைய ஆசைகள் இருக்கும். ஆனால் அந்த ஆசைகளுக்கெல்லாம் ரொம்ப முட்டுக்கட்டையாக இருக்கிறது நம்மளோட பண தேவைகள். ஒன்று, அந்த பணத்தை ஏர்ன் பண்ணுறதுக்காக நம்ம நிறைய நேரங்கள் செலவழித்து அதை சம்பாதிக்க வேண்டியிருக்கும். அப்படி இல்லைன்னா ரொம்ப கடின உழைப்போடு அதை சம்பாரித்து நமக்கு இருக்கிற நேரங்களில் அந்த சம்பாரித்த பணத்தை அனுபவிக்க முடியாமல் அது மாதிரி போயிட்டே இருக்கும். ஆனால் கடவுளோட அருளால் ரொம்ப கஷ்டப்பட்டு பணம் ஏர்ன் பண்ணணும் அந்த மாதிரியான இது இல்லாமல் ஓரளவு எனக்கு என்ன தோணுதோ, எனக்கு என்ன ஆசைகளோ அதை வந்து உடனடியாக செய்து கொள்வதற்கான சூழ்நிலையில் என்னோடய லைஃப் இருக்குது. அப்போ நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு நான் ரொம்ப நீண்ட நாள் அந்த ஆசை இருந்துச்சு. எனக்கு என்னென்னா, ஒரு நல்ல லக்ஸரியான ப்ளேஸில் ஒரு ரூம் புக் பண்ணி நம்மளோட பொழுதை ரொம்ப மகிழ்ச்சியாக அங்கே கழிக்கணும். அந்த மாதிரி ரொம்ப நாள் ஒரு ட்ரீமாக இருந்துச்சு. லைட்டாக ட்ரிங்க் பண்ணுறேன், ரொம்ப மைல்டாக ட்ரிங்க் பண்ணுற அந்த பிஹேவியர் எனக்கு இருக்குது. எப்போனாவது எனக்கு ரொம்ப நெருக்கமான, எனக்கு மனசுக்கு ரொம்ப பிடித்த மாதிரியான பார்ட்னர் வரும்பொழுது அவங்க கூட ட்ரிங்க் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப லைட்டாக பண்ணுவோம். அப்போ ஆனால் அதுக்கான பார்ட்னர் எனக்கு சரியாக அமையாத மாதிரியே இருந்துச்சு. நான் என்னோடய பல வீடியோக்களில் சொல்லியிருக்கேன், எப்பயுமே ஒரு விஷயத்த நம்ம பிளான் பண்ணி போயிட்டு பண்ணுறதுல எந்த ஒரு கிக்குமே இருக்காது. இப்போ நான் இங்கே இது மாதிரி நம்ம போய் பண்ணலான்னு நான் ஒருத்தவங்கள பேசி கூட்டிகிட்டு போய் அது மாதிரி பண்ணால் அதில் எனக்கு ஒன்றும் இல்லை. போகிற இடத்துக்கு எதிர்பார்க்காத ஒரு மீட் நடந்துச்சுன்னா அதில் தான் எனக்கு ஃபுல் ஹாப்பினஸ் இருக்க மாதிரி இருக்குது. அது மாதிரி இருக்கப்போ யார் கூட போகலாம் அந்த மாதிரி ஒரு ஐடியா இருந்துச்சு. அப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு பையன் சின்ன வயசுலேருந்தே கொஞ்சம் ஒரு 2 to 3 இயர்ஸாக எனக்கு அவனை தெரியும். நல்ல ஒரு ஃப்ரெண்ட் அந்த ரேஞ்சில் அப்படியே இருந்துச்சு. அப்பப்போ பேசுவான். அவன் 12th முடித்ததுக்கப்புறம் எதுவும் படிக்கலை. லைசன்ஸ் போட்டு ஓனாக கார் தான் ஓட்டிகிட்டு இருந்தான். அப்போ அப்படியே நான் இந்த மாதிரி யார் கூடயாவது போய் ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு மீட் நடந்துச்சுன்னா ஹாப்பியாக இருக்கும். அந்த மாதிரி நினச்சிட்டு யாருன்னு அப்படியே யோசிக்கும் பொழுது அப்போ எனக்கு அந்த டைமில் மைண்டுக்கு வந்தது அவன் தான். எனக்கு ரொம்ப சரி, ஓகே, அவன் கூட போனால் அது நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா இருந்துச்சு. அவனோட நேம் சுபாஷ். 2 பேருமே ரொம்ப ஒரு 2 to 3 இயர்ஸ் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்லியாக பேசுனால வாடா போடான்னு பேசிப்போம். அப்போ நான் அவன்கிட்ட ஒரு டைம் சொன்னேன், சுபாஷ் இது மாதிரி ஒரு ஹோட்டல் நேம் சொல்லி, நான் இருக்க சிட்டியிலேருந்து 40 கிலோமீட்டர்ஸ் தள்ளி அவுட்ரு பைபாஸில் இருக்கும் அந்த ஹோட்டல். இந்த மாதிரி இந்த ஹோட்டல் போகுண்டா அப்படின்னு சொன்னப்போ அவன் ஏன் அந்த மாதிரி சொல்லி கேட்டான். ஆனால் அது எனக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல. ரொம்ப திங்கிங்காக இருந்துச்சு. அவன் கேட்கும்பொழுது டெக்ஸ்ட்டில் தான் கேட்டிருந்தேன், இது மாதிரி போகுண்டா, ஒரு நாள் அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு திரும்ப வரணும் அப்படின்னு சொல்லும்பொழுது அவன் ஏன்னு சொல்லி கேட்டான். அது எனக்கு என்ன ரீசன் சொல்கிறேன்னு தெரியாமல் இருந்துச்சு. அப்போ நான் அவங்ககிட்ட என்னோடய ஆஃபீஸ் கான்ஃபரன்ஸ் இருக்குடா, அது 6 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி ஒரு 9 o'clock முடியும். சரி, ஒரு நாள் எனக்கு அப்படியே அங்கேயே ஸ்டே பண்ணிவிட்டு வரலான்னு ஒரு ஆசை இருக்குது, நம்ம போகலான்டா சுபாஷ் அந்த மாதிரி சொன்னேன். சரி, ஓகேடா போகலாம் அது மாதிரி சொன்னான். ஆனால் அவன் என்கிட்ட சொன்னான், இங்கே 40 கிலோமீட்டர் தானே, நீ போயிட்டு வந்துடலாம்ல, இது ஏன்டா அது கேபில் போகணும் அந்த மாதிரி சொன்னேன். இல்லைடா சுபாஷ், சரி நீ சும்மா இருக்க, வாங்கிக்கலாம், நீ வா, நான் உனக்கு என்னவோ அதை தந்துடுறேன் அந்த மாதிரி சொல்லி கூட்டிகிட்டு போனேன். அதுக்கப்புறம் அங்கே போனதுக்கப்புறம் நான் அவன்கிட்டே சொன்னேன், நம்ம 2 பேருக்கும் ஒரு ரூம் புக் பண்ணுறேன்டா, எனக்கு கான்ஃபரன்ஸ் வேறு இடத்தையும் நடக்கும், நம்ம 2 பேரும் ஒரு ரூமில் ஸ்டே பண்ணிக்கலாம், நம்ம திரும்ப காலையில் ஒரு 7 மணிக்காக கிளம்பிடலாம் அப்படி சொன்னேன். நான் இது மாதிரி அவன்கிட்ட சொல்லும் பொழுதே அவனுக்கு நான் அந்த இன்டென்ஷனில் தான் அவனை இன்வைட் பண்ணியிருக்கேன்னு அவனுக்கு தெரியுமா தெரியாதா அதை பற்றி எனக்கு தெரியல. ஆனால் நான் கொஞ்சம் போகிறப்பே 2 பேரும் ரொம்ப நெருக்கமாக உட்காந்து போனோம். நான் நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு ஆஃபீஸ் கான்ஃபரன்ஸ் போகிற மாதிரி நீட்டாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு அவனையும் சொல்லிட்டேன், அந்த ஹோட்டல் நம்ம போகிறோம்னா கொஞ்சம் நீட்டாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு வா அந்த மாதிரி சொன்னப்போ அவன் சொன்னான், என்கிட்ட அவ்வளோ நல்ல ட்ரெஸ் ஒன்றும் இல்லைடா, இருக்கிறத நான் போட்டு வரேன் அப்படின்னேன். எனக்கு எப்பயுமே ஒரு பையன் நியூவாக ட்ரெஸ் போடும்பொழுது அந்த ட்ரெஸ்ஸை பார்க்குறதுக்கு, அவன் போட்டிருக்கும் பொழுது அதை பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் ஸ்பெஷலி இப்போது ரொம்ப ப்யூர் ஒயிட்டாக இருக்க ஷர்ட்டும் இங்க் ப்ளூ கலர் பேண்ட்டும் போட்டு நீட்டாக ஒரு ஆஃபீஸ் லுக்கில் டக்கின் பண்ணியிருக்கும் பொழுது அது ரொம்ப பார்த்து ரசிக்கும்படியாக இருக்கும். அப்போ நான் சொன்னேன், சரி நீ வாடா சுபாஷ், நான் எனக்கு ட்ரெஸ் எடுக்கிறேன், உனக்கும் சேர்த்து எடுக்கலாம் அப்படின்னு சொன்னால், அப்பயும் அவன் சொன்னான்,
என்கிட்ட அமௌண்ட் இல்லைடா அந்த மாதிரி, வாடா அமௌண்ட்டெல்லாம் என்ன நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. ஏன்னா நமக்கு ரொம்ப பிடிச்சவங்கள நாம் ரொம்ப ரசித்து பார்க்குறதுக்கு நமக்கே பிடிச்ச மாதிரி எடுத்து கொடுத்து அதை அவங்க போட்டு அதை ரசிக்கும்படியாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாதிரி அவனையும் திரும்ப கூட்டிகிட்டு 2 பேர் வந்து ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு போனோம். அப்போ நான் தான் அவனுக்கு வந்து இந்த ட்ரெஸ்ஸை சஜஸ்ட் பண்ணேன். நீ வந்து பியூர் ஒயிட் ஷர்ட் போட்டுக்கடா, அதுக்கப்புறம் இங்கு ப்ளூ பேண்ட்டு போட்டுக்க, அது மாதிரி சொன்னேன். அதுக்கப்புறம் எல்லாமே ஒன்று புதுசாகவே எடுத்தோம், இன்னர் பனியன் எல்லாமே. ஏன்னா எனக்கு வந்து இந்த மாதிரி ரொம்ப புதுசாக போட்டிருக்கும் பொழுது அதை பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். அப்பயும் அவன் கேட்டான், நீ தாண்டா கான்ஃபரன்ஸ் போகிற, எனக்கு எதுக்கு அந்த மாதிரி கேட்டான். இல்லைடா சும்மா போட்டுக்க சுபாஷ், நானும் எடுக்கிறேன், சரி நீயும் போட்டுட்டா ஐ ஃபீல் பெட்டர்னு சொன்னேன். அதுக்கப்புறம் ஓகே அந்த மாதிரி சொன்னான். இங்கேருந்து போகிறப்ப கேஷுவலாக தான் கிளம்பி போனோம். அங்கே போய் ரூம் புக் பண்ணிவிட்டு, ஆல்ரெடி நான் ரூம் ஆன்லைனில் புக் பண்ணியிருந்தேன். 2 பேரும் அங்கே போய் குளிச்சுட்டு ட்ரெஸ் போட்டுட்டோம். அதுக்கப்புறம் நான் கான்ஃபரன்ஸ் போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு, நான் இன்னொரு வேலை எனக்கு அங்கே இருந்துச்சு, அதை முடிச்சுட்டு நான் வரதுக்கு ஒரு 2 ஹவர்ஸ் ஆகும்டா, அதுக்கப்புறம் வந்துடுவேன், அதுக்கப்புறம் நம்ம இங்கேயே லைட்டாக ட்ரிங்க் பண்ணிவிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு போயிட்டு ஒரு 1.5 ஹவர்ஸ்லேயே நான் திரும்ப கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு அதுக்கப்புறம் அப்பயும் அவன் என்கிட்ட கேட்டான், இது நான் ரூமில் தான்டா இருக்கேன், இதுக்கு எதுக்குடா என்னையும் புது ட்ரெஸ் போட்டுக்க சொன்னேன் அந்த மாதிரி கேட்டான். சும்மா போட்டுடா நான் மட்டும் போகிறேன்ல அப்படின்னு சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் நான் வாங்கிட்டு வந்த ட்ரிங்க்ஸ் எல்லாம் ரூம்ஸில் வச்சுட்டு நாங்கள் 2 பேரும் கீழே வந்து சும்மா சரி வாடா போய் ஏதாவது வாங்கிட்டு வரலாம் கீழே அந்த மாதிரி சொல்லிவிட்டு கீழே போயிட்டு கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தோம். ஃப்ரூட்ஸை அப்புறம் நைட்டு டின்னருக்கும் வாங்கிட்டு வந்துட்டு, டின்னர் மட்டும் லேட்டாக சாப்பிட்டுக்கலாம்டா அப்படின்னு சொல்லிவிட்டு, அந்த ரூமே பார்க்க ரொம்ப லக்ஸரியாக இருந்துச்சு. ரொம்ப ஒரு நல்ல ஒயிட் கலர் ஃபுல்லாக ஒயிட்டில் இருக்க மாதிரியான பெட்டு, டிவி, அந்த ரூம்ஸில் இருந்த அந்த கொஞ்சம் பிளர்ரான அந்த லைட்டு, அது மாதிரி ஒரு நல்ல அட்மாஸ்பியராக இருந்துச்சு. அந்த ஒயிட்டில் இவன் போட்டிருக்க, அந்த பிளர்ரான லைட்டில் இவன் போட்டிருக்க பியூர் ஒயிட் ஷர்ட்டு, ப்ளூ பேண்ட்டு, அதில் அவனுக்கு அட்ராக்டிவாக தெரிஞ்சது அது எல்லாமே எனக்கு இருந்துச்சு. நான் தான் கொஞ்சம் நேரம் எனக்கு குளிர்ற மாதிரி இருக்குது, ஏசி ஆஃப் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி சொன்னேன். ஆனால் இந்த மாதிரி எனக்கு எப்பயுமே அதில் ஒரு பெரிய கிறக்கம் இருக்கும். இந்த மாதிரி ஏசி ஆஃப் பண்ணதுக்கப்புறம் பசங்களுக்கு லைட்டாக ஸ்வெட்டிங் ஆனால் அதை பார்த்து நான் ரொம்ப ரசிச்சிருக்கேன், ரொம்ப பிடிக்கும். நான் பலமுறை சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி பசங்க மேலே வர அந்த ஸ்வெட்டிங்கும் அதில் இருக்க அந்த பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த பெர்ஃப்யூம் ரெண்டும் மிக்ஸ் ஆகி வர அந்த ஸ்மெல் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். அது மாதிரி இருந்துட்டு அப்போ அவன் ஓரளவு அவனுக்கு புரிஞ்சிருச்சு, சரி நம்ம இதுக்கு தான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சும்மா 2 பேரும் நாங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்டுனால 2 பேரும் நான் உட்காந்து சும்மா படம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் லைட்டாக அவன் தூங்குற மாதிரி ஆக்ட் பண்ணிகிட்டு இருந்தான். அதுக்கு முன்னாடியே வந்து நான் ட்ரிங்க் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி சொன்னேன். சரி நீ தூங்குற மாதிரி இருக்கடா, ட்ரிங்க் பண்ணிக்கலாம் அந்த மாதிரினே. அப்புறம் லைட்டாக ட்ரிங்க் பண்ணிட்டோம். அப்போ நான் லைட்டாக ட்ரிங்க் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக சாப்பிட்டு 2 பேரும் ஒன்றா படுத்திருந்தோம். ஒன்றா படுத்திருக்கும் பொழுது கொஞ்சம் சின்ன சின்ன விளையாட்டுகள் அவனோட விளையாண்டுட்டு என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டுனால அப்படியே ஜாலியாக இருந்தேன். அவனும் லைட்டாக மப்பில் இருந்தனால அவனுக்கும் நான் என்ன பண்ணுறேன்னு தெரியல. ஆனால் அந்த மூமெண்ட் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த மாதிரி லக்ஸரியாக நமக்கு பிடிச்ச ஒருத்தவங்க கூட நம்ம ஒன்றா இந்த இரவு இருக்கோம் அப்படின்ற மாதிரி. நிறைய டைம் நான் இந்த மாதிரி எனக்கு பிடிச்சத எப்படியாவது அது அட் எனி காஸ்ட்டாக இருந்தால் கூட அதை ஸ்பெண்ட் பண்ணி நான் ரொம்ப உல்லாசமாக இருந்திருக்கேன். இது மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது மாதிரி நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச பார்ட்னர் கூட எங்கேனாவது தனிமையில் போய் தனியாக இருந்திருந்தீங்கன்னா அதை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, டேக் கேர், பாய்.